வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மதுவிதம் அப்படின்ற ஒரு மலையாள மூவி சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்துல ஷராஃபுதீன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் 3 தலைமுறை ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பேச்சுலர் வீடு. அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வெளிச்சம் கொடுக்க மாட்டாளா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நகரக்கூடிய ஒரு ஃபேமிலி டிராமா. ஆக்சுவலா அந்த வீட்டை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எதுவுமே அமையவே அமையாது. இன்ஃபேக்ட் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த பொண்ணுமே அந்த அளவுக்கு ரெடியாவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினுக்குள்ள ஒரு விதமான லவ் ஏற்படுது. அது அடுத்து கல்யாணத்தை நோக்கி போகும்போது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒண்ணு ஏற்படுது. அது என்ன சிக்கல், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, அண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சிம்பிளான ஃபேமிலி டிராமா, அதுல ஒரு நீட்டான லவ் போர்ஷன் அண்ட் சின்ன சின்னதா ஹியூமர் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாலிடான ஒரு தொடக்கமா இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த எதிர்பாராத ட்விஸ்ட் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுது, சீரியஸ் மோட்ல போகுமா, காமெடியா போகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான காமெடி கலந்த ஒரு சீரியஸ் மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதுல அந்த காமெடிகள் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அந்த சீரியஸான நிகழ்வுகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா பில்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா ஜஸ்ட் லைக் தட் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்து முடியுது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. எந்த விதமான பரபரப்புமே அதுல இல்லவே இல்லை. கிளைமேக்ஸ்லயும் இன்டர்வல் மாதிரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுவுமே ப்ராப்பரா லேண்ட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.